உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மைய பகுதியாக திருச்சி மாநகரம் விளங்கி வருகிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதென்றாலும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையை நோக்கி வருவதென்றாலும் திருச்சி மாநகரை கடந்துதான் அனைத்து பேருந்துகளும் வர இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் நாள் ஒன்றிற்கு 5000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் திருச்சி மாநகரை கடந்து செல்கின்றன. அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கும். அதே நேரத்தில் திருச்சி மாநகராட்சியை நாள் ஒன்றிற்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் திருச்சியை தொட்டுத்தான் செல்கின்றன. இப்படிப்பட்ட மைய பகுதியாக விளங்கும் திருச்சியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. மேலும் தற்பொழுது திருச்சியில் 3 இடங்களில் பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்ற ஒரு காரணத்தினாலும் ஏற்கனவே திருச்சியை திணறடித்த போக்குவரத்து நெரிசல் தற்பொழுது மேலும் அதிகமான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. இதனால் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அவசர தேவைக்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு கூட வழி ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது திருச்சி மாநகரத்தில் இருக்கிறது. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய 2 பேருந்து நிலையங்கள் என்பது எப்படி இருக்கின்றன, அந்த பேருந்து நிலையங்களின் நிலை எப்படி இருக்கிறது, மேலும் திருச்சியில் தற்பொழுது இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன விதமான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள், ஏற்கனவே இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்காக போடப்பட்ட திட்டங்கள் என்னவாயிற்று, தற்பொழுது இருக்கக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் மையப்பகுதியாக திகழ்கிறது திருச்சி மாநகரம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் பிரதான சாலை திருச்சி வழியாகவே அமைந்துள்ளது. இதனால் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருச்சி நகரை ஊடுருவி செல்கின்றன. இதனால் திருச்சி மாநகரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகிறது. திருச்சியில் 2 பேருந்து நிலையங்கள் இயங்கி வருகின்றன. சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ளூர் பேருந்துகளும் மத்திய பேருந்து நிலையத்தில் வெளியூர் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இங்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த ஆட்சியர் பஞ்சபூர் பகுதியில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு பணிகளும் துவக்கப்பட்டன. ஆனால் ஆட்சி மாறியதால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது மத்திய சிறைச்சாலைக்கு சொந்தமான இடத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆனால் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறுகிய நிலப்பரப்பில் அமைந்துள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பஸ்கள் வந்து செல்வதால் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க ஜங்ஷன் ரவுண்டானா பாலம் உள்ளிட்ட 3 பிரதான பணிகளால் போக்குவரத்து நெருக்கடி பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் திருச்சி நகருக்குள் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வாகனங்கள் பல மணி நேரம் ஊர்ந்து செல்ல வேண்டியுள்ளது. பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் காலை மாலை வேளைகளில் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதேபோல் அவசர சிகிச்சை காரணமாக மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தின் வடக்கு தெற்கு மாவட்டங்களை இணைக்கும் மையப்புள்ளியாக திகழும் திருச்சியில் விரைவில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், அதுவரை தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே திருச்சி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருச்சி மாநகரை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் என்பது பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய திட்டங்கள் இருந்தாலும் அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் வரை தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை திருச்சி மக்கள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தருவதற்காக எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் காத்திருக்கிறார். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த திரு ராஜன். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை மற்றும் திருச்சியை கடந்து திருச்சியை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் எத்தனை இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை பரப்பளவு 140.90 சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. வட்டங்கள் 11 இருக்கிறது. ஊராட்சி ஒன்றியங்கள் 14 இருக்கிறது. 3 நகராட்சிகள் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பேரூராட்சிகள் 17 இருக்கிறது. ஊராட்சிகள் 408, வருவாய் கூட்டங்கள் 4 இருக்கின்றன. மேலும் திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை இது மக்கள் தொகை என்று பார்த்தால் 5,07,180 பேர் ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் என்று பார்த்தால் 5,14,537 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக திருச்சியின் மக்கள் தொகை என்று பார்த்தால் 10,21,717 பேர் இருக்கிறார்கள்.
இந்த திருச்சியை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி மாநகரம் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. இதனை தீர்ப்பதற்காக தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே திருச்சி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது பற்றிய பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். வணக்கம் விஜயகோபால், திருச்சியை பொறுத்தவரைக்கும் நாள் ஒன்றிற்கு எத்தனை பேருந்துகள் திருச்சி மாநகருக்குள் வந்து செல்கின்றன? திருச்சியை கடந்து எத்தனை பேருந்துகள் செல்கின்றன? வணக்கம்மா. திருச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம்னா, ஒரு இந்தியா தமிழகத்தின் ஒரு இதய பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா சென்னை மூலையா இருக்க போது திருச்சிங்கிறது இதயம் என்கிற அளவுக்கு ஒரு மிகவும் முக்கியமான பகுதியாக இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்தாலும் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்துக்குள்ள திருச்சி வந்தடைந்துட முடியும். இதற்கு முக்கியமான காரணம். இதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எப்படியா இருந்தாலும் போக்குவரத்திற்கு, அதாவது தண்டவாள போக்குவரத்தா இருந்தாலும் சரி, தரைவழி போக்குவரத்தா இருந்தாலும் சரி, நீங்க திருச்சி தொட்டுதான் சொல்லணும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா திருச்சி மாநகரம் போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமா இருக்கு. அதனால இங்க தினந்தோறும் பாத்தீங்கன்னா நமக்கு போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 இடங்கள் முக்கியமானவை. ஒன்று மத்திய பேருந்து நிலையம். மத்திய பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 வெளியூர் பேருந்துகள் செல்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட பயணிகள் செல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரயில்வே சந்திப்பு, நம்ம திருச்சி ரயில்வே சந்திப்பில் தினந்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் செல்றாங்க. இதற்கான உள்ளூர் போக்குவரத்து மற்றும் வெளியூர்ந்து வரும் பயணிகள் இங்க அதிக அளவா இருக்காங்க. ஆனால் அதற்கேற்ற வகையில் உட்கட்டமைப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய வசதிகளாக அதிகப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தொடர்ச்சியாக அரசும் மாவட்டமும் செயல்பட்டு வந்தாலும் பல நேரங்களில் சில இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்போது ஒரு 3 பாலப்பணிகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அதாவது கிராப்பட்டி ரயில்வே ஜங்ஷன் மேம்பாலம் மற்றும் திருச்சி திருவானைக்காவல் ட்ரங்க் ரோடு மேம்பாலம் மற்றும் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மற்றும் லாசன்ஸ் மேம்பாலம். இந்த 3 பாலங்கள் வேலை தற்போது நடந்துட்டு இருக்கு. இதில் லாசன்ஸ் மேம்பாலம் முடிவடைகிற நிலைமையில இருக்கு. ஆனால் போக்குவரத்து பயன்பாடுக்கு திறந்து விடும் நிலையில் இல்லை. இதே மாதிரி மற்ற பணிகள் துவங்கி ஒரு 6 மாதம் இருக்கும். ஆனால் இந்த பணிகள் எப்போது முடியும், குறைந்தது ஓராண்டு காலம் சொல்கிறார்கள். ஆனால் பணிகள் எப்போது முடியும் என்ற இல்லாத நிலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது என்று சொல்லலாம். குறிப்பாக காலை மாலை வேலைகள், அதாவது பீக் ஹவர்ஸ் எனப்படும் இந்த காலை மாலை வேலைகளில் வேலைக்கு செல்லும் பெண்கள், பயணிகள், குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் திருச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள பேருந்து நிலையம் பத்தாது என்ற நிலையில் ஒரு புதிதாக ஒரு பேருந்து நிலையம் என்பது கிடப்பில் சொல்ல முடியாது. அது ப்ராசஸ்ல இருக்கு, அண்டர் ப்ராசஸிங். அந்த ஒரு முதல் கட்ட பணியிலே இருக்கு. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு தற்காலிக பேருந்து நிலையத்தை ஏற்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பது திருச்சி மாநகர மக்களின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. விஜயகோபால், திருச்சியை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் என்பது பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. நாள் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு நிரந்தர பேருந்து நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் கூட அதற்கான பணிகள் என்பது மிகவும் மெதுவாக நடைபெற்று வருகிறது. அதுவரை தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு ராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ராஜன். திருச்சியை பொறுத்தவரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை என்பது எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது? இந்த பிரச்சனை என்பது மக்கள் மத்தியில எப்படி எதிரொலித்திருக்கிறது? நீங்க சொன்னபடி இப்ப 10,167,000 மக்கள் தொகைன்னு சொன்னீங்க. இப்போ 2011 கணக்குப்படி பாத்தீங்கன்னா 9,16,000. ஆனா இந்த 4 வருஷத்து இந்த 3 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் தொகை அதிகமாயிருக்கு. அப்படின்னு சொன்னா திருச்சியில இந்த 3 வருஷத்துக்குள்ள 1 லட்சம் மக்கள் தொகை குடியேறி இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி பார்த்தாக்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இந்த திருச்சி மாநகராட்சியில வருவாயும் அதிகமா இருக்குது. ஆனா பஸ் ஸ்டாண்ட பாத்தீங்கன்னாக்க கடந்த 5 வருஷத்துல இந்த நெருக்கடி அதிகமாவே இருக்கு. 5 வருஷத்துல. அதனால இந்த 5 வருஷத்துல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்க பாலங்கள் கட்டப்படுறதுதான். பாலங்கள் முடிவடையாம இருக்குது. ஏற்கனவே போடப்பட்ட பாலங்கள் கிடப்புல அதாவது கட்டப்படணும்னு சொல்ற பாலங்கள்லாம் அப்படியே தாமதமா நடந்துட்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா திருச்சியில மத்திய நிலையம் பஸ் நிலையம் கிட்டத்தட்ட அது ஒரு 5 ஏக்கர் பரப்பளவுன்னு சொல்றாங்க. ஆனா 5 ஏக்கர் பரப்பளவு கூட அது உள்ளார இல்ல. ஏன்னா ஆக்கிரமிப்புகள் ஆக்கிரமிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பஸ் நிக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கருக்குள்ளதான் நிக்குது. அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றபடி இப்ப நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா இவ்வளவு பஸ்ஸுகள் உள்ள வரிசையில தான் நிக்குது. வெளியில காலையில இருந்து பாத்தீங்கன்னா மாலை வரைக்கும் பஸ்ஸுகள்லாம் வரிசையில நிக்குது. அதுவும் குறிப்பா
அந்த தஞ்சாவூர் போற பஸ்ஸுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு அரை கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு நிக்கும். அதுபோல சென்னைக்கு போற பஸ் இடமே இல்லாம வந்து போயிட்டு இருக்குது. அது நீங்க மேற்கொண்டு பாத்தீங்கன்னாக்கா பயணிகள்லாம் எல்லாம் காத்திருக்கிற நிலைமையிலையும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்துட்டு போறாங்க. இது வரைக்கும் இந்த தேவதானம் சொல்லிட்டு அதாவது மத்திய இந்த ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் தேவதானத்துல கட்டணும் அப்படின்னு ஏற்கனவே அது ஆய்வறிக்கைலாம் செய்து அதுக்கான திட்ட அறிக்கைலாம் ஏற்கனவே போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. ஆனா அந்த தேவதானத்துல அந்த பஸ் நிலையம் ஏன் அவங்க ஏற்படுத்தலன்னு தெரியல. அதுக்கப்புறம் மாத்தி பஞ்சப்பூர்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விமான நிலையம் பக்கத்துலன்னு சொல்றாங்க. இப்போ எதுவுமே ஒரு நிரந்தர தீர்வா இது வரைக்கும் திருச்சியில செய்ய முடியல. காரணம் என்னன்னு சொன்னா ஆக்கிரமிப்புகள் அகற்றினா ஏராளமான நிலம் கிடைக்கும், போதிய பஸ் நிலையம் கட்டுறதுக்கு தகுதியான இடம் கிடைக்கும். ஆனா இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்ற ஏன் இவங்க நடவடிக்கை சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனா தேவதானத்துல பஸ் நிலையம் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் அமைஞ்சதுன்னா அதாவது வட கிழக்கு அதாவது மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் செல்ற பஸ்ஸுகள் இந்த தேவதானத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா எல்லா போக்குவரத்து நெரிசலும் குறைபடும். ஏன்னு சொன்னா திருச்சியில அகலமான சாலைகள் அப்படின்னு சொன்னா அதிகபட்சமா குறைந்தபட்சம் 30 அடி சாலைகள், அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில ஒரு 80 அடி சாலை இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதான சாலைகள்ல 30 அடி அகலம் தான் இருக்குது. இது ஒரு பெரிய சாபக்கேடு. என்னன்னு சொன்னா திருச்சி மாநகராட்சி உள்ளார எங்கேயுமே அகலமான சாலைகள் இன்னும் தீர்வு காணப்படல. 30 அடி சாலைகள் தான் இருக்குது. இதனாலதான் ஏராளமான விபத்துகள் ஏற்படுது. பள்ளி குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பள்ளி பஸ்ஸுகள்லாம் சாதாரண டவுன் பஸ்ஸை விட அதிகமான பள்ளி பஸ்ஸுகள் கல்லூரி பஸ்ஸுகள் நகரத்தின் உள்ளாகவே செல்லப்படுது. அப்படின்னு சொன்னா இந்த 8 மணிக்கு ஆரம்பிச்சு அதாவது 7 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட பஸ்ஸுகளும் காலேஜ் பஸ்ஸுகளுக்குமே இடம் கிடையாது போக்குவரத்துக்கு. அப்படி இருக்கும்போது டவுன் பஸ்ஸுகளும் மாநகர பஸ்ஸுகளும் வெளியூர் பஸ்ஸுகளும் எப்படி உள்ளார செல்லும்? இதுல ரிங் ரோடு சரியா அமைக்கப்படல. அதனால சென்னையில இருந்து வர பஸ்ஸுகள் பாத்தீங்கன்னா சுற்றுல உள்ளார வரும் பொழுது எல்லாம் 30 அடி சாலைக்குள்ளதான் வருது. வெளியில இருந்து ஹைவேஸ்ல வந்துச்சுனாக்கா உள்ளார வர சாலைகள்லாம் 30 அடி சாலை தான் இருக்குது. அப்போ மத்திய பஸ் நிலைக்கு வர பஸ்ஸுகளே அங்க சரியான போக்குவரத்து வசதி செய்யப்படல. இதனாலதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு மத்திய பஸ் நிலையத்தை மாற்றணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த பஸ்ஸுகள் உள்ளே வரக்கூடிய தகுதியான அளவு கிடையாது. விஜயகோபால், இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருந்து நிலையங்கள் இருக்கு? அந்த பேருந்து நிலையங்களிலிருந்து எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? நாள் ஒன்றிற்கு எத்தனை பயணிகள் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள்? திருச்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய பேருந்து நிலையம் ஒரு முக்கியமான பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு 3500 பேருந்துகள், அதாவது வெளியூர் பேருந்துகள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள், அதாவது டவுன் பஸ்ஸஸ் இங்கிருந்து இயக்குறாங்க. அது மட்டுமல்லாது அந்த ஒட்டியே ஆம்னி பஸ்கள் தினந்தோறும் 300க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்கள் அங்கிருந்து கிளம்பி போகுது. மிக முக்கியமான அந்த ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் பரப்பளவுக்குள்ள கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் குறிப்பா காலை மாலை வேலைகள் இயக்கப்படுவதால் அந்த பகுதியில் பெருமளவு நெரிசல் ஏற்படுத்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே மாதிரி சத்திரம் பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளூர் பேருந்துக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பேருந்துகள் மட்டும் தான் அதிகமா இது பண்றாங்க. இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கு இது குறித்து நம்மகிட்ட பேசுவதற்காக நுகர்வோர் மற்றும் சேவை சங்கங்களின் அமைப்பு தலைவர் சேகரன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து என்னென்ன பொதுமக்கள் எப்படியாப்பட்ட போக்குவரத்து பிரச்சனை சந்திக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? பொதுவா ரெகுலேஷனே ரொம்ப கம்மியா இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் சொன்னீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா தனியார் பேருந்து தான் ரொம்ப பிரச்சனை. இந்த தனியார் பேருந்துகள் டிராபிக் ரெகுலேட் பண்றதே கிடையாது, இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க அந்த டிக்கெட் ஏத்துறதுக்காக நடு ரோட்ல நிப்பாட்டுவாங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டாங்க, ஓரமா போய் எல்லா ஆல் வயலேஷன்ஸ் அவங்க தான் பண்றாங்க. குறிப்பா அந்த இபி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு, அதை பெரிய ரோடு, இப்ப டபிள்யூபி ரோடுக்கு ஈக்குவலான இபி ரோடு, அந்த ரோடை பயனடையாமல் செய்வதற்கு காரணமே இந்த தனியார் பேருந்துகள் தான். தனியார் பேருந்துகள் அந்த டிராபிக்குடைய பர்மிட்டையே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் எவ்வளவோ போராடியும் அது ஒன்றும் நடக்கல. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது ஒன்று. அதற்கு அடுத்த மாதிரி எடுத்துட்டு சொன்னீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி நீங்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட் இது வரைக்கும் 4 இடங்களை தேர்வு செய்து ஒவ்வொன்றும் தேர்வு செய்து போயிட்டே இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர்னு சொன்னாங்க, அதுக்கு சில எதிர்ப்புகள். அப்புறம் திரும்ப அரியமங்கலம் குப்பை குழினாங்க, அது ஒரு 44 ஏக்கர் கார்பரேஷனுடைய இடம் இருக்கு, அதுலயும் சில கோளாறுன்னு சொல்லிட்டு அப்புறம் தேவதானத்தை செலக்ட் பண்ணாங்க. ஒரு 80 ஏக்கர் தேவதானத்தை
அது காவேரிக்கு அருகில் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கொட்டப்பட்டு பக்கத்துல இடம் பார்த்துக்கிட்டு இருக்கதா செய்தி அடிபடுது. அதையும் தாண்டி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ம மிலிட்டரி கிரவுண்டை பிடிச்சிங்க, மிலிட்டரி கிரவுண்டை பிடிச்சிட்டீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. இப்படி மிலிட்டரி கிரவுண்ட் கிடைச்சா நல்லது, அது கிடைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதற்கும் அடுத்தபடியாக இருக்கும் பேருந்து நிலையத்தை பத்தி சொன்னீங்க. இருக்கும் பேருந்து நிலையத்தில் பேருந்து உள்ள ஒரு நாளைக்கு 1780 பேருந்துகள் உள்ளே நுழைகிறது. 81 பேய்கள் இருக்கிறது. அதுல ஒரு காலையில 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒரு பீக் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணா கூட ஒரு பேருந்து 30 நிமிடங்கள் நிப்பாட்டி இயக்க முடியும். ஆனா என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, வெளியூர்ல இருந்து வர பேருந்துகள் நிறுத்த இடம் இல்லாமல் உள்ளே அடைஞ்சிக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. இதனால பேருந்து புதிய பேருந்து வேண்டாம் என்கிற நிலை இல்லை. அது கண்டிப்பாக எதிர்காலத்தினுடைய தேவைக்காக புதிய பேருந்து அமைக்க வேண்டும். அது ஏதாவது ஒரு இடத்தில் அரசு அதை பண்ண வேண்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிஃபரபிள் அட் பஞ்சப்பூர். ஏன் பஞ்சப்பூர்னு சொன்னா அங்க எல்லா போக்குவரத்து எல்லா புறச்சாலைகளையும் அங்க கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மிச்ச இடங்கள்ல அந்த வாய்ப்பு இல்லை. அதனால பஞ்சப்பூரை பண்ணினா ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்கனவே உள்ள பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? அதான் அந்த பேருந்து நிலையத்தை பஸ் அனாவசியமா நிக்கிறதா உள்ள பிரச்சனையே. ஒரு பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு நின்று எடுத்துட்டு போயிட்டா இன்னைக்கு உள்ள நிலையில பிரச்சனை இல்லை. அதான் உள்ள 1780 பேருந்துகள் போகுது ஒரு நாளைக்கு. இருக்கிற பே 81 பே. அப்ப 8 to 8 12 மணி நேரம் கணக்கு பண்ணா கூட 30 மினிட்ஸுக்கு மேல ஒரு பஸ் நின்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, வெளியூர்ல இருந்து வர பேருந்துகள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய பேருந்துகள்லாம் உள்ள அங்க போடுறதுனால அங்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசுறாங்க, இந்த மாதிரி வேற எங்கேயாவது வெளி இடங்கள்ல பண்ணணும்னா. போன வருஷம் அந்த தீபாவளி சமயத்தில் என்ன பண்ணோம்னா, இந்த எல்லா பேருந்துகளும் வர்றதுக்கு முன்னாடியே நிப்பாட்டி ஒரு காமனான இடத்துல எல்லா வண்டிகளையும் இங்க ஸ்டேஷன் பண்ண வச்சுட்டு ஒரு வண்டி கிளம்புவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வண்டி அந்த பக்கம் அனுப்பிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணாங்க. இந்த வருடமும் தீபாவளிக்கு அது மாதிரி பண்ணினால்தான் இப்ப பிரச்சனை சால்வ் ஆகும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த ரயில்வே ஜங்ஷன் மேம்பாலத்தை இப்ப கட்டுறதுக்காக அதை பிளாக் பண்ணிருக்காங்க. அதை பிளாக் பண்ணிடுற ஆரம்பத்தில் அது ரொம்ப ஈஸியா தான் நினைச்சோம். ஆனா இப்ப பிளாக் பண்ணிருக்கனால ரொம்ப பெரிய பாதிப்பு. அட்லீஸ்ட் சர்வீஸ் ரோடாவது ஹைவேஸ் உடனே போகணும். சர்வீஸ் ரோடு ஹைவேஸ் போட்டாவது இதை பிளாக் பண்ணணும். ஏன்னா இப்ப திருவண்ணாமலையில் அது மாதிரி பண்ணிருக்காங்க, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இது போடுறதுனால ரொம்ப பிரச்சனை. அதுவும் பெஸ்டிவல் டைம்ல திருச்சி ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுங்கிறத இந்த சமயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். தற்போது உள்ள போக்குவரத்து நெரிசல் பத்தி சொல்லுங்க. திருச்சியில் எப்படி இருக்கு? நெரிசல் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது ஒண்ணு குறிப்பா காந்தி மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்வேஸ் எப்ப பார்த்தாலும் கிரௌடு தான். அந்த காந்தி மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்றதை பத்தி நான் சின்ன குழந்தையா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது முடிகிற மாதிரி இல்ல. காந்தி மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணி அந்த ரோட வைடன் பண்ணினால் அந்த போக்குவரத்து கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் இதாகும். இரண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா டபிள்யூபி ரோடுக்கு, அதாவது மேல சாலைக்கு இணையான கீழ சாலை, அந்த கீழ சாலையில் இங்க 100% டிராபிக் இருந்துச்சுன்னா அங்க ஒரு 5% கூட இல்ல. அப்படியே இந்த லாரி நிப்பாட்டிக்கிட்டு ஒண்ணுமே யூட்டிலைஸ் பண்ண முடியல. அந்த யூட்டிலைஸ் பண்றது கூடிய சரியான பிளானும் நம்மளால போட முடியல. அதை போட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த பிரைவேட் பஸ் ஆபரேட்டர்ஸ் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பண்ணினாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அதாவது இப்ப திருச்சியை பொறுத்தவரைக்கும் இந்த 2-3 மேம்பாலங்கள் கட்டுவதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை விட ஏற்கனவே காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் எக்கச்சக்க டிராபிக் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணணும். அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள்ல மாவட்ட நிர்வாகம் உடனே இறங்கணுங்கிறதா பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திருச்சியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல், அதே சமயத்தில் தற்பொழுது 3 பாலப்பணிகள் நடைபெற்று வருவதால் கூடுதலாக போக்குவரத்து நெரிசல் என திருச்சி தினந்தோறும் திணறுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக இதற்கு உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு குரலும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு ராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராஜன், ஏற்கனவே பேசும்போது நீங்க சொன்னீங்க திருச்சியில ஆக்கிரமிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினாலே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான தேவையான இடம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான ஆக்கிரமிப்புகள் அதை சுற்றி இருக்கு? ஏற்கனவே பேருந்து நிலையம் அமைப்பதற்கான திட்டம் என்பது எப்படி இருந்தது? எந்த இடத்தை தேர்வு செஞ்சாங்க? ஏன் அந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரவில்லை? வணக்கம். அதாவது திருச்சியில ஆக்கிரமிப்புன்னு சொன்னாக்க மளிகை கடைகள், புதியதான டீ கடைகள், தள்ளுவண்டி கடைகள், இதெல்லாம் ஏராளமா கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா
மாநகராட்சி சொந்தமான இடத்துல நிரந்தர கட்டடமே சில பேர் கட்டியிருக்காங்க. அது மாநகராட்சி அனுமதி வாங்கியிருக்காங்களா வாங்கலையாங்கிறது தெரியல. பல இடங்கள் அவங்க நோட்டீஸ் விட்டு அதுக்கு அவங்க செவிக்கு சாய்க்கிறது இல்ல. ஆக தேவதானத்துல பாத்தீங்கன்னாக்க ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் அமைக்கிறதுக்கான எல்லா வழிகளும் அவங்க ஆராய்ச்சி பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகளாக இருக்குங்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு எப்படி புதுசா ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. அதே சமயத்துல இப்போ சரி இது ஒரு பக்கம் இருக்க, ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு இடம் தேர்வு செஞ்சிருக்கோங்கிறாங்க. அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கேயும் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அப்ப அந்த ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொன்னாக்க கட்டடங்களே, நிரந்தரமான கட்டடங்களே சில இடத்துல கட்டியிருக்காங்க. மாநகராட்சி நோட்டீஸ் விட்டும் அலட்சியப்படுத்துறாங்க. அதை எடுக்கிறதுக்கான வழிகளை இவங்களும் ஆராயறதில்ல. அதனால இதை இவங்க சரியா செயல்படுத்தினா, மாநகராட்சி நிர்வாகம் ஆராய்ந்து பார்த்து சரியா செயல்படுத்தினாவே இந்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, திருச்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய பஸ் நிலையம், சத்திரம் பஸ் நிலையம், இந்த 2 பஸ் நிலையம் தான் இருக்குது. இவ்வளவு பேருந்துகள் வந்துகிட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல இந்த 2 பஸ் நிலையம் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு இது திருச்சியை பாத்தீங்கன்னா திருத்தலங்கள் நிறைந்த தொன்மையான நகரம். அப்படின்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சுற்றுலா பஸ்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்ல, அதையும் அவங்க தீர்வு செய்யல. அது மாத்திரம் இல்லாம 2 வீலர்ஸ் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நிறுத்திட்டு போறாங்க. அவங்க டிராபிக் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்களா என்னங்கிறது சரியா இது வரைக்கும் சரியா தெரியற மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி தெரிஞ்சா அந்த 2 வீலர்ஸ் அடுத்தாப்புல அங்க நிறுத்த மாட்டாங்க. ஆனா ரோடுகள்ல 30 அடி சாலையில கிட்டத்தட்ட 10 அடி 2 பக்கமும் இவங்களே 2 வீலர்ஸ் நிறுத்திடுறாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் மத்திய பஸ் நிலையம் போற வழியிலேயே எவ்வளவோ டிராபிக் போலீஸ் சொல்லியும் அது அவங்க கேட்கறதே கிடையாது. அப்படின்னு சொன்னா சட்டப்பூர்வமான சரியான நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். தள்ளுவண்டி கடைகள் மெயினா பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடைகள் ஏராளமா திருச்சியில நிக்குது எங்கு பார்த்தாலும். அப்படின்னு சொன்னா விபத்துகள் அதிகமான குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் கால் உடைஞ்சி கை உடைஞ்சி தினமும் ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா இடமே இல்ல. அங்க இருக்கிற நீங்க ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா 104 ஒரு இடம் வச்சிருக்குது. அங்க பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள்ல இருந்து எல்லாம் தினமும் வராங்க. என்னன்னு கேட்டா விபத்துங்கிறாங்க. அப்படின்னு சொன்ன அளவுக்கு திருச்சி படுமோசமா போயிடுச்சு இன்னைக்கு அந்த டிராபிக் ரூல்ஸ்ங்கிறது. அதனால இதெல்லாம் சரி பண்ணணும். உடனடியா ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றணும். ஏன்னு சொன்னா இதுக்கு எவ்வளவு இவங்க யோசிக்கிறாங்கன்னு ஏன்னு புரியல. இவ்வளவு விபத்துகள், ஏராளமான மதிப்பு மிக்க உயிர் பலிகள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏராளமான குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் எல்லாம் தினம் செத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வு செய்யணும்னா இதுக்கு இவங்க ஒரு சட்டப்பூர்வமான, இன்னும் சொல்ல போனா வன்மையா அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும், மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தெரியும். ஆனாலும் எந்த விதத்திலும் இவங்க சரியான தீர்வு இதுவரைக்கும் செய்யல, அதுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கல. அதனால இதை செய்தாவே திருச்சியோடைய இந்த பேருந்து போக்குவரத்து இதுங்கிறதெல்லாம் சரியாகும். 2வது, மத்திய பஸ் நிலையத்துல பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள வர வழிகள் பாத்தீங்கன்னா வெறும் ஆக்கிரமிப்பு. அந்த மத்திய பஸ் நிலையத்திலே ஏராளமான கடைகள் ஆக்கிரமிப்பு இருக்கு. அங்க பஸ் நிறுத்தறதுக்கு இடம் இல்ல. டீ கடைகள் நிக்குது, பொம்மை கடைகள் நிக்குது. அதெல்லாம் போலீஸ்காரங்க அப்பப்ப தள்ளிட்டு போறாங்க. ஆனா திரும்ப அந்த இடத்துல எப்படி உதயமாகுதுன்னு தெரியல. அதனால முக்கியமா ஆக்கிரமிப்புகள் அகற்றினாவே ஓரளவுக்காவது குறையும். ஆனாலும் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் உடனடி தீர்வா செய்யணும். ஏன்னு சொன்னா பாலப்பணிகள், அருமையான நுகர்வோர் சேவைப்பர் சேகரன் சொன்னதுபடி பாலப்பணிகள்லாம் மிக தாமதமா நடந்துட்டு இருக்கு. விரைவா போர்க்கால அடிப்படையில் நடந்தாதான் இதுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். ஏன்னு சொன்னா உள்ளுக்கு வர சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா மிக மிக குறைஞ்சிட்டு இருக்குது. புதிய சாலைகள் போடப்படுறது இல்ல. 2வது, ஏராளமா ஏற்கனவே இருக்கிற சாலைகளும் மண்மூடி காணப்படுது. 2 பக்கம் பாத்தீங்கன்னா மணல் நிறைஞ்சு காணப்படுது. சைக்கிள்ல போறவங்க, 2 வீலர்ஸ் எல்லாம் அதுல விழுந்து போறாங்க. பள்ளங்கள் ஏராளமா காணப்படுது. பள்ளங்கள்ல விழுந்து நிறைய பேர் தள்ளாடிப்பட்டு வராங்க. அதனால இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பா ஏற்படும். இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை தினந்தோறும் எதிர்கொள்கிறார்கள்? இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமா நம்ம அருகில சமூக ஆர்வலர் விஜயகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப திருச்சியில இப்ப இந்த மேம்பாலம் கட்டும் பணிகளால போக்குவரத்து எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இது போக்குவரத்து துறையினர் எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க? திருச்சிராப்பள்ளி தமிழகத்திலே 4வது பெரிய நகரமாக இருக்கு. ஆனா இங்க போக்குவரத்து நெருக்கடினால
பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகுறாங்க. ஏன் இப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறிவித்தபடி இங்க இப்ப நம்ம கிராப்பட்டி பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கு. அதனால அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறை திண்டுக்கல் செல்லக்கூடிய போக்குவரத்து சாலை முற்றிலும் தொடர்பு வந்து நீக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்வர் தொகுதியான திருவானைக்காவல் மேம்பாலம் நம்ம எடுக்க போனோம் அப்படின்னா அது வந்து 1932 சொன்னாங்க. அது வந்து 4.7 மீட்டர் உள்ள அந்த பாலங்கள் வந்து கண் பாலம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 47 கோடி ரூபாயில அதை வந்து விரிவாக்க திட்டம் பண்றாங்க. அங்கேயும் முடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கிட்டு ஓயாமாரி சுடுகாட்டுல இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு பாலமும் நிறைவடையாம இருக்கிறதுனால முற்றிலும் அதாவது இந்த திருச்சி மாநகரில் எந்த விதமான பேருந்துகளும் வந்து ஒரு சுலபமாக ஒரு போக முடியாத சூழல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பல ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஒரு கனவு வந்து காணல் நீராகவே போயிடுச்சு. ஆனா இப்போதைக்கு இதுக்கு ஒரு புறநகரிலேயாச்சும் ஒரு தனி பேருந்து நிலையம் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் திருச்சியை சுற்றி உள்ள முக்கியமான எல்லா பாலங்களுமே வந்து கட்டுமான பணியில் இருக்கிறதுனால ஜன நெருக்கடி மிகுந்த ஒரு நகரமாக திருச்சி மாநகரம் இருக்கு. அது மட்டுமல்ல வருடந்தோறும் 2% வந்து நமக்கு வந்து பேருந்துகளானது அதிக போக்குவரத்தானது அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து மாநகராட்சியில சாலைகளை விரிவாக்கமோ அல்லது அதற்குள்ள தக்க நடவடிக்கையோ எடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு அத்தியாவசியமான எல்லா பேருந்து வசதிகளும் தேவைதான். ஆனால் அதற்கு சாலை விரிவாக்கம் வந்து கண்டிப்பாக இங்க திருச்சி மாநகரில் கிடையாது. அதுக்காக சாலை விரிவாக்கத்தை கட்டாயப்படுத்தணும். இப்ப தற்சமயம் வந்து இவ்வளவு கட்டுமான பணிகள் இருக்கும் பொழுது பேருந்துகள் ஊர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கண்டிப்பாக நமது புறவழியில் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு டெம்பரவரியா அதாவது இப்போதைக்கு உள்ள ஒரு போக்குவரத்து நிலையம் அமைக்கணும். இதே மாதிரி நம்ம அருகில வந்து இதே பகுதியை சேர்ந்த இன்னொரு சமூக உபயோகத்துள்ள இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம், இப்ப உங்க பகுதியில எந்த மாதிரி போக்குவரத்து பாதிப்பு இருக்கு, இதுக்கு வந்து எந்த மாதிரி போக்குவரத்து போலீசார் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நம்ம இப்ப நிக்கிற இடமே பாத்தீங்கன்னா போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஏன்னா புதுக்கோட்டை மார்க்கம், தஞ்சாவூர் மார்க்கம், நாமக்கல், சேலம், ஈரோடு மார்க்கம், பெரம்பலூர் மார்க்கம் எல்லாம் வந்து ஒருங்கிணைற இடம் தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி டிவிஎஸ் டோல்கேட் பகுதி. இந்த பகுதியில வந்து இப்ப மேம்பாலம் கட்டினதுக்கு அப்புறம் தான் டிராபிக். சோ தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இன்னும் கொஞ்சம் கவனமா திட்டமிட்டிருக்கலாம் அப்படிங்கறது தான் இங்க உள்ள பொதுமக்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில பாத்தீங்கன்னா ஜமால் முகமது கல்லூரி, பெரியார் ஈவேரா கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய தொலைத்தொடர்பு மையம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லைன் அதாவது மன்னார்புரம் போற வழியில பார்த்தோம்னா காஜாமியான் பள்ளி, சமது பள்ளி, அரபு கல்லூரி, இவ்வளவு ஒரு கல்வி நிலையங்கள் அதிகமா இருக்கு. இப்ப இவ்வளவு கல்வி நிலையங்களையும் மிக குறைந்தது ஒரு 10,000 பேர் காலையில வருவாங்க, 10,000 பேர் சாயந்தரம் போவாங்க. அவ்வளவு பேர் எப்படி போவாங்க? இந்த டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து மன்னார்புரத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா குறுக்க ரோட போட்டு 2 பிரிச்சுட்டாங்க. ஜமால் முகமது கல்லூரியில இருந்து சாயந்தர நேரத்துல ஒரு 10,000 மாணவ மாணவிகள் வெளியே போறாங்க அப்படின்னா ஒன்னு அவங்க மன்னார்புரம் போய் மன்னார்புரத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பெரிய ரவுண்ட் அபவுட்டை சுத்தி வரணும். அதுக்கு ஒரே பில்லரை கொடுத்து குறுக்க ஒரு அணுகுசாலை போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. மன்னார்புரம்ன்ற பேருந்து நிலையம் எங்கெங்க இருக்கு? இப்ப மன்னார்புரம் பஸ் ஸ்டாண்ட் எது? மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கே நகர் போற பேருந்துகள் மன்னார்புரம் சொல்லி எங்க நிறுத்தி பயணிகளை இறக்கி விடுவாங்க. மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரக்கூடிய பேருந்துகள் மன்னார்புரம் சொல்லி எங்க பயணிகளை இறக்கி விடுவாங்க. இபி அப்படின்ற ஒரு பேருந்து நிலையம் எங்க? பிஎன்டி காலனின்ற ஒரு பேருந்து நிலையம் எங்க? இப்ப இந்த போக்குவரத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்னன்னு சொல்றீங்க? தீர்வுங்கிறது இந்த அணுகுசாலையை சரி பண்ணணும் அல்லது இதை இருவழிப்பாதையா மாத்தி விடணும். அதாவது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது நம்ம வந்து குறிப்பிட்ட அந்த 3 மேம்பாலங்கள் சொன்னால் கூட மற்ற இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் வந்து இந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொன்ன இந்த பொன்மலை ஜி கார்னர்ங்கிற பகுதி வந்து அதிகமான விபத்துகள் நடக்கும் பகுதியா இருக்கு. ஏன்னு கேட்டா அங்க வந்து ஒரு சுரங்க பாலம் அமைக்கவில்லை, சுரங்க பாதை அமைக்கவில்லை, அல்லது மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அப்போது மக்களின் கோரிக்கையா இருக்கு. அது நடக்காதனால தினந்தோறும் விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவானைக்கல் பகுதியில் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலை மீது வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கணுங்கிறது வந்து அப்பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. அதுவும் நடக்காதனால தொடர்ச்சியா மக்கள் வந்து விபத்துகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். திருச்சியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது பல்வேறு காரணங்கள் இதற்காக முன்வைக்கப்படுகின்றன. திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாலப்பணிகள் ஒருபுறம் இருக்க பல இடங்களில் பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்தும் கூட அது கண்டுகொள்ளப்படவில்லை. இதனால் விபத்துகள் அதிகமாக இருக்கின்றன. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு கூடுதல் நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் பல பேருந்துகள்
அங்கே நிற்பதற்கு இடமில்லாமல் கூட பலவிதமான நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தற்பொழுது நிலவி வருகிறது. இதை தீர்ப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரலும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு ராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராஜன், இப்போ திருச்சியை பொறுத்தவரைக்கும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்தால் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்தில் இந்த பேருந்து நிலையை அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் என்பது எப்படி இருக்கு? தற்காலிக பேருந்து நிலையம் என்று சொன்னால் மதுரையிலிருந்து வரக்கூடிய அந்த பஸ் மாத்திரம்தான் அந்த பஞ்சப்பூர்ல நிக்க முடியும். தற்காலிக பேருந்து நிலையம் ஏன்னு சொன்னா ஏற்கனவே சொன்னபடி பாலங்கள் இன்னும் முடிக்கப்படல. அந்த மதுரையிலிருந்து வர திருச்சி உள்ளார வரக்கூடிய பாலங்கள் இன்னும் முடிவடையப்படல. அந்த காப்பட்டி புதூர் பாலம் எல்லாம் இன்னும் சரியா நடைமுறைக்கு வரல. அதனால அதெல்லாம் சரி செய்து கொண்டு வந்தாக்க ரிங் ரோடு வழியா அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா ரிங் ரோடு இன்னும் சரியா தீர்வு செய்யப்படல. கரூர் பைபாஸ் சொல்லி அது அந்த மதுரை ரோட்ல இருந்து கரூர் பைபாஸ் இன்னும் இன்கம்ப்ளீட்டாவே இருக்குது. அதையும் முடிக்கல. எந்த சாலையுமே முடிக்க முடியாம தற்காலிக பேருந்து நிலையம் அங்க அமைச்சாக்க ஒரு குறைஞ்ச அளவு தான் போய் நிக்க முடியும், பெருமளவு நிக்க முடியாது. ஆனா அதே சமயத்தில் சென்னையில இருந்து வரக்கூடிய பஸ்ஸும் தஞ்சாவூர்ல இருந்து வர பஸ்களையும் அதிகமா கணக்கிட பார்த்தா இது 2 பஸ்ஸும் அதிகமா வருது. அப்படின்னு சொன்னா இந்த 2 பஸ்களையும் தற்காலிக பேருந்து நிலையம் ஜி கார்னல் அமைச்சு அங்கு உடனடியாக ஒரு பெடஸ்ட்ரியன் சப்வே போட்டு இதை செய்தா இந்த தீர்வுக்கு கொஞ்சம் இந்த இதுக்கு பிரச்சனைக்கு கொஞ்சம் தீர்வு செய்யலாம். ஏன்னு சொன்னா சென்னையில இருந்து அதிகமா வர பஸ்கள் எஸ்சிடிசி ஏற்கனவே பஸ் நிலையம் அதை சுத்தமா இடிகிற நிலைமையில அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. ஏன்னா அந்த பஸ் உள்ள அந்த நிலையத்துள்ள எந்த எஸ்சிடிசி பஸ்ஸும் போறது கிடையாது. அது திருச்சியில இருக்கிற எஸ்சிடிசி பஸ் சுத்தமா அதை நிரந்தரமா மூடி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது சென்னையில இருந்து வர எல்லா பஸ்ஸுமே மத்திய பேருந்து நிலையங்கள தான் வருது. அப்படின்னு சொன்னா ஜி கார்னர்ல தற்காலிகமா அமைக்கலாம் அல்லது சமயபுரம் டோல்கேட்லயே அதை நிறுத்தி வைக்கலாம். இதுதான் கொஞ்சம் தற்காலிக தீர்வா செய்யப்படும். ஏன்னு சொன்னா சென்னையில இருந்து சென்னைக்கு போற பயணிகள் அதிகமா இருக்காங்க. அதனால தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் அதிகமான பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெடஸ்ட்ரியன் சப்வே அந்த ஜி கார்னர்ல போட்டா அந்த இடத்துல விபத்துகளும் தவிர்க்கப்படும். தற்காலிக பேருந்து அமைச்சோம்னாக்க இந்த போக்குவரத்து நெரிசலும் குறைக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்ல போனா பெடஸ்ட்ரியன் சப்வேங்கிறது எந்த இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி மாநகராட்சிக்குள்ளார எந்த இடத்துலயுமே பெடஸ்ட்ரியன் சப்வேங்கிறதே கிடையாது. ஏன்னா போக்குவரத்து நெரிசல் சில சின்ன ஒன்றியத்துல கூட பெடஸ்ட்ரியன் சப்வே போட்டிருக்காங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணத்துல நாமக்கல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் ஏறி போறதுக்கான வழிகள் செய்திருக்காங்க. ஆனா திருச்சியில எந்த மேம்பாலத்துல அந்த கிரில் அமைச்சதோ அல்லது சப்வேயோ எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் பொழுது ஏராளமான விபத்துகள் நடக்குது. 2வது தென்னூர் பாலம், பாலக்கரை பாலம், இந்த 2 பாலத்துக்கு அடியிலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான வாகனங்கள் நிறுத்தலாம். ஆனா அதை ஏன் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு கீழே ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்குது. தென்னூர் பாலமும் மேம்பால பாலத்தையும் பாலக்கரை பாலத்தையும் அதுக்கு கீழே இருக்கிற ஆக்கிரமிப்புகள் அகற்றி 2 வீலர்ஸ் கார் பார்க்கிங்கே செய்யலாம். மாநகராட்சி வசூல் செய்து செய்யலாம். அதையெல்லாம் இவங்க செய்தாவே ஓரளவுக்கு குறைக்கலாம். அதையும் செய்யறது இல்ல. ஆக ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற மாட்டேங்கிறாங்க. வழிகள் அதாவது ரோடுகளையும் அகலப்படுத்த மாட்டேங்கிறாங்க. புது வழிகளையும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இப்ப கோர்ட்டுக்கு பக்கத்துல செட்டிப்பாலம்னு ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 2014 நடைமுறையில வந்திருக்கணும். இன்னும் அது முடிவடையாம இருக்குது. அந்த செட்டிப்பாலம் கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு செட்டிப்பாலம். அதுல வந்தா அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல முடிவடையுது. அந்த இடத்துல இன்னும் அந்த இடத்துல ஒரு ரவுண்டானா கூட போடல. ஆனா வாகனங்கள் ஏராளமா இப்ப தற்காலிகமா விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விபத்துகள் ஏற்பட்டுச்சுன்னா அடிக்கடி அங்க உயிர் பலிகள் ஏற்படும். அதனால இதுக்கு இன்னும் சொல்லப்போனா ஸ்ரீரங்கத்துக்கு அதிகமான சுற்றுலா வாகனங்கள் வந்துட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கமும் மலைக்கோட்டைக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நடப்பாதை கூட கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா ஏராளமான பூ வியாபாரிகள் இருந்து பிளாஸ்டிக் பொருள் விற்கிறவங்கள இருந்து எல்லாம் நடப்பாதையே மறைச்சிட்டு இருக்காங்க. ரோட்ல தான் மக்கள் நடந்து போகணும். ஆக பெடஸ்ட்ரியன் சப்வேங்கிறதும் கிடையாது. திரு ராஜன் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சி மாநகராட்சியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பதற்கு போதிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதை செய்வதற்கு போதுமான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்நலத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ திருச்சி மாநகராட்சியில போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. இதை
அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது எப்படி இருக்கு? மாநகராட்சி தரப்புல இதற்கு என்ன சொல்றாங்க? ஏன்னா பாலம் கட்டும் பணிகள் முடிவடைவதற்கு இன்னும் 1 வருடங்கள் ஆகும். இப்போ வர இருக்கக்கூடிய தசரா தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் பல பேருந்துகள் கூட திருச்சி மாநகர வழியாக செல்ல இருக்கிறது. அப்போ இதற்காக மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இதை பத்தி விரிவா சொல்லணும்னா, அந்த தசரா தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது திருச்சி மாநகரத்தை நோக்கி வர பயணிகளோட மாநகரத்தை கடந்து செல்ற பயணிகள் மிக அதிகமாக இருப்பாங்க. இதுதான் மிக முக்கியமான பிரச்சனைக்கு காரணமே. அது மட்டுமல்லாது இந்த சரக்கு போக்குவரத்து ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த கனரக வாகனங்களும் திருச்சி மாவட்டத்தை கடந்து தான் சென்றாகணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா திருச்சி மாநகராட்சியோ மாவட்ட நிர்வாகமோ இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லணும். இது குறித்து நம்ம இன்று மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேஷ்குமார் யாதவ் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, தீபாவளி பண்டிகையை விட்டு ஒரு தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் ஏற்பாடு பண்றதுக்கான முன்கட்ட நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த பொன்மலை ஜி கார்னர் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே பண்ணிருந்தோம், அந்த மாதிரி வெளியூர் பேருந்து நிப்பாட்டுறதுக்கு பண்ணிருந்தோம், அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அது மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். இது குறித்து நம்மள்ட்ட பேசுறதுக்கு சேகரன் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், திருச்சியில தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் எங்க அமைக்கலாம், அதுக்கு சாத்தியக்கூறுள்ள இடம் எது, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, கடந்த வருடம் அதே மாதிரி ஒவ்வொரு பெஸ்டிவல் டைம்லயும் நான் ரோட் சேஃப்டி கவுன்சில் ஒரு மெம்பரா இருக்கேன். நாங்க எல்லாம் டிசைட் பண்ணி தான் போன வருஷமும் அதே மாதிரி ஜி கார்னர்ல நிப்பாட்டினோம். ஜி கார்னர் இங்க ஒரு இது இருக்குல்ல கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல பெல் கிரவுண்ட்ல நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு இப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி தனியா ஒரு டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. பஸ்ஸுகள் மட்டும் தான் நிறுத்தப்படணும். ஏன்னா எங்கேயோ போய் ஜி கார்னர்ல கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு இவன் ஒரு வெளியூர் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இங்க டிரான்சிஷன் தான் நிறைய. திருச்சிக்கு வர பேசஞ்சருக்கு ஈக்குவலா இங்க இருந்து மதுரைக்கும் தேனிக்கும் கம்பத்துக்கும் திண்டுக்கல்லுக்கும் போற பயணிகள் தான் இங்க இறங்கி மாறுறாங்க. அவங்க இங்க ஒரு பேருந்து நிலையத்தை இறங்கி இன்னொரு பேருந்து நிலையத்துக்கு போறதுங்கிறது மிகவும் கஷ்டமான காரியம். அது மாதிரி கூடவே கூடாது. பேருந்து ஒருங்கிணைந்த பேருந்து ஒரே இடத்துல தான் இருக்கணும். ஆனா பேருந்துகள் நிறுத்துவதற்கு மட்டும் வேறு ஒரு இடம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அது போன வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த வருடமும் அது தொடரும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வரக்கூடிய எதிர்வரும் சாலை பாதுகாப்பு கூட்டத்திலே அதை பத்தி முடிவு செய்து கண்டிப்பாக பண்ணுவார்கள். இப்ப தற்காலிக பேருந்து நிலையம் இல்லாம நிரந்தர பேருந்து நிலையத்துக்கு வாய்ப்புள்ள இடங்கள்ல என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவதானம் தான் பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பக்கம் மாத்தூர் சைடுல ஒரு எல்லாமே அந்த ஒரு சர்க்கிள் ரவுண்டான சுத்தி இருக்கணும். ஏன்னா சிட்டிக்குள்ள வந்துட்டு போற மாதிரி இல்லாம ஒரு சர்க்கிள், இப்ப மாத்தூர் ரவுண்டானாவில இருந்து காரைக்குடி ஒரு சாலை ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சர்க்கிள் ரோடு. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ரோடு போட்டா இது இப்படியே திண்டுக்கல் சாலை இணைச்சிரும், இப்படியே கரூர் சாலை இணைச்சிரும், இப்படியே மதுரை சாலை இணைச்சிரும். அப்படி பார்த்தா ஒண்ணு இந்த கொட்டப்பட்டு இல்லைன்னா பஞ்சப்பூர் தான் இதுக்கு சரியான தீர்வு என்பது எங்களுடைய கருத்து. இதே மாதிரி நம்ம அருகில சமூக தாமஸ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இப்ப திருச்சியில போக்குவரத்து நெரிசலுக்கு இப்போ தற்காலிகமா தீர்வு காண என்ன பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. தற்காலிகமா முதல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தணும் முறையான. ஏன்னா இப்ப பால வேலைகள் நடைபெறுதுன்றதுனால பல வழிகள்ல மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. நிரந்தரமா இதற்கு ஒரு தீர்வு காணணும். வேகமா இந்த பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தணும். அந்த பால பணிகள் எல்லாம் வேகமா துரிதப்படுத்தினா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைக்கு முடியும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மத்திய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் பண்ணும்போது அப்ப ரயில்வேக்கு சொந்தமான குடியிருப்பு பகுதியை தான் ரொம்ப முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு அதை வாங்கி அதுக்கப்புறம் தான் விரிவாக்கம் படுத்தினாங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஒண்ணு மத்திய அரசு கையகப்படுத்துற நிலமா இருக்கு, அந்த மாதிரி மாநில அரசுகள் முயற்சி மேற்கொள்ளணும். எப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு தெரியுதோ முன்னாடியே இதுக்கு உண்டான ஒரு திட்டங்கள் எல்லாம் சரியா வடிவமைச்சு அதற்குண்டான நடவடிக்கைகளை எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை வேகமா துரிதப்படுத்தி மக்களோட பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வரணும். மக்கள் போக்குவரத்து நெரிசல் இன்னல்ல இருந்து மீண்டு வரணும்ன்றதான் என்னோட கோரிக்கை. இந்த மாநகராட்சியோ மாவட்ட நிர்வாகமோ இந்த போக்குவரத்துக்கு உரிய நடவடிக்கை, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கதா நினைக்கிறீங்களா? எடுக்கிறாங்க, ஆனா போதிய அளவுல இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பால வேலைகள் நடைபெறும் போதும் அந்த சாலைகளை மாற்று பாதைக்கு வழி ஏற்படுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த. ஆனா சில சமயங்கள்ல அது சரியில்லாம போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா முன்னாடியே அவங்க திட்டம் சரியாடாதனாலதான் நினைக்கிறேன். அதாவது திருச்சியை பொறுத்தவரை போக்குவரத்தை சரி செய்வதற்காகவும்
அதாவது முன்கூட்டியே வந்து போக்குவரத்து சீர்படுவதற்கான அனைத்து திட்டங்களும் வந்து சரியான முறையில் தான் இருக்கின்றது. அதை செயல்படுத்தும் விதத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது கடைசியில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தான் இருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை உரிய முடிவை காண வேண்டும். தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் என்பது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தால் கூட நிரந்தர பஸ் ஸ்டாண்ட் என்பது ஒரு உரிய இடம், அதாவது மாத்தூர் உள்ளிட்ட உரிய இடங்களில் அரசு அமைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். திருச்சி மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கு நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் மட்டுமே அந்த போக்குவரத்து பிரச்சினைக்கு சரியான தீர்வு காண முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிரந்தர பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் என்பது தற்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறது. ஆனால் பண்டிகை காலம் வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு ராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராஜன், தற்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னா உடனடியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? உடனடியாக நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா ஏற்கனவே சொன்னபடிதான் தேவதானத்துல வந்து பாதாள சாக்கடை திட்டம் ஒருங்கிணைப்பு எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. தேவதானத்தை அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாங்க. அதுல இவங்களுக்கு வந்து டிரைனேஜ் ப்ராப்ளமும் கிடையாது, தண்ணீர் வசதி இருக்குது. மக்கள் வந்து போய் உள்ளார, அதாவது எந்த போக்குவரத்தும் உள்ளார வர வேண்டிய அவசியமே இல்லை. தேவதானத்தை அவங்க தேர்ந்தெடுத்தது சரியான தீர்வு. அதுல வந்து எந்தவித அதாவது உள்ளூர் பயணிகளோ அல்லது வெளியூர் பயணிகளோ வந்து போறதுக்கு சரியான இடம் ஒண்ணு, அதை தேர்ந்தெடுக்கலாம். இல்லைன்னா அரியமங்கலம் குப்பை கிடங்குன்னு பாத்தீங்கன்னா 45 ஏக்கர்ல குப்பை கிடங்கு இருக்குது. அதை சுற்றிலும் இப்ப பள்ளிகள், இன்னும் சொல்ல போனா கல்லூரிகள் முதற்கொண்டு வந்துருச்சு. ஏராளமான வீடுகள் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அந்த 45 ஏக்கர் குப்பை கிடங்கு அடிக்கடி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30 முறை தீப்பிடிச்சிருச்சு. அதுக்கான மாநகராட்சியை கேட்டா ஏராளமான செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மத்திய, அதாவது மாநகரத்து எல்லத்துல அந்த குப்பை கிடங்கு இருக்குது. இப்ப அந்த குப்பை கிடங்க மாத்தினாவே 45 ஏக்கர் அந்த குப்பை கிடங்க வேற இடத்துக்கு மாத்தினாவே அந்த இடத்த கூட தேர்ந்தெடுக்கலாம். ஒருங்கிணைந்து பஸ் நிலையம் அந்த 45 ஏக்கர்ல கொண்டு வந்தாவே ஒரு பெரிய அழகான ஒரு மாநகராட்சியை, மாநகர பஸ் நிலையத்தை அங்க கொண்டு வரலாம். ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை கொண்டு வரலாம். ஏன்னா அந்த குப்பை கிடங்குனால பல பேர் இன்னைக்கு வந்து புற்றுநோயெல்லாம் இறந்துட்டு இருக்கிறதா ஏராளமான தகவல் அங்க பதிவாயிட்டு இருக்கு. புற்றுநோய் சுற்றி சுற்றி பாத்தீங்கன்னா புற்றுநோய், ஈக்கள், கொசுக்கள் பெருகி அந்த மக்கள் படாத அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஒண்ணு அந்த குப்பை கிடங்க மாத்தலாம், அல்லனா தேவதானத்தை தேர்ந்தெடுக்கலாம். இதை உடனடியா ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை ஏராளமான பொருள் வந்து, அதாவது இன்னும் சொல்லணும்னா வருவாய், போதிய வருவாய் வந்து மாநகராட்சியில வந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்துக்கு இனி தாமதம் செய்யறது கொஞ்சம் கூட நல்லது இல்லை. ஏன்னு சொன்னா மக்களுடைய நலன் கருதி விபத்துகளை கணக்கில் எடுத்து, இன்னும் சொல்லணும்னா மாநிலத்திலேயே அதிகமா இப்ப விபத்துகள் நடக்கிற ஒரு மாவட்டமா திருச்சி மாவட்டம் போயிடுச்சு. அப்படின்னா விபத்தை பத்தி யாரும் கவலைப்பட்டதாவும் தெரியல. கை எலும்பு முடிஞ்சு கால் எலும்பு முடிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு 1 ரேட்ல அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க விபத்துல. அதனால இந்த உயிர் பலி தடுக்கணும்னு சொன்னாக்க உடனடியா ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் ஏற்படுத்தணும். அதே போல கண்டிப்பா வந்து இந்த குப்பை கிடங்க மாத்தினாவே 45 ஏக்கர்ல அருமையான பஸ் நிலையம் உருவாகும். இன்னும் சொல்ல கோயம்பேடு பஸ் நிலையம் எந்த அளவுக்கு இருக்குதோ அது போல அதுல கிட்டத்தட்ட 75% இந்த குப்பை கிடங்குல கொண்டு வந்துடலாம். எல்லா பிரச்சனைக்கும் அதுல தீர்வு ஏற்படும். ஏன்னா பஸ் நிலையம் ஈஸியா அமைச்சிடலாம். அதே போல குப்பையிலையும் அந்தந்த தென் பகுதியா, கிழக்கு பகுதியா, வடக்கு பகுதியா அந்தந்த குப்பைகளை அங்கங்க சேமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அதுக்கான போதிய இடம் இருக்குது. ஆனா ஆக்கிரமிப்பாளர்களால தான் திருச்சி வளராம இருக்கிறதுக்கு காரணமே ஆக்கிரமிப்பாளர்கள் தான். என்று சொன்ன ஆக்கிரமிப்பாளர்ல வன்மையா நடவடிக்கை எடுத்து மாநகராட்சி நிர்வாக நடவடிக்கை எடுத்தாவே இந்த பிரச்சனைக்கு 100% தீர்வு ஏற்படும். திரு ராஜன், களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்ப அந்த பகுதி மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த போக்குவரத்து நெரிசலை நிரந்தரமாக குறைப்பதற்கு அங்க நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க கிட்ட இருக்கு. இப்ப தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படின்னா உடனடியா என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா நம்ம அருகில் வந்து சமூக ஆர்வலர் விஜயகுமார் அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப தற்காலிகமா வந்து இந்த போக்குவரத்து பிரச்சனை முடிக்கணும் அப்படி சொன்னா தற்காலிகமா போக்குவரத்து நிலையம் எங்க அமைக்கணும், அதுக்கு எங்க சாத்தியக்கூறு சார்? நான் பொதுவா இந்த போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு வந்து
மாநகராட்சியில சரியான திட்டமிடாததுதான் காரணம். நம்ம டைரக்டாவே நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா நவீன வளர்ச்சி கொண்ட இடத்துல ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தூரம் போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் பொழுது சாலையை குறுக்க கட்டிட்டு அப்புறம் அது வரும்பொழுது நெருக்கடியா இருக்கு. டெம்பரவரின்னு இப்ப சொல்லிட்டு குப்பை கிடங்கு எடுக்கணும், அப்புறம் குப்பை எங்க போடணும்னு இருக்கணும். இதோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இது அரசியல்வாதிகளோட ஒவ்வொரு விஷயங்களும் நகரும் பொழுது தேவதானம், பஞ்சப்பூர் இப்ப கொட்டப்பட்டு இருக்கு. இப்ப ஜி கார்னர் டெம்பரவரியா சொன்னாலும் இது எத்தனை காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க, எவ்வளவு காலத்துக்கு மக்களுக்கு ஒரு விடிவா இருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் பிரகாரம் இப்ப கட்ரோட்ல பார்க்கிங் ஏரியாவை ஒழுங்குபடுத்தினாவே நிச்சயமாக இதை இப்போதைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு டெம்பரவரி ஒரு சின்ன இடம், இப்ப ஒரு பைக் பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்கு 5 அடி இருக்குன்னா அது எல்லாமே சாலையில தான் இருக்கு. ஏன்னா திருச்சியில பார்க்கிங் ஏரியாவே கிடையாது. அப்படின்னு ஒரு தனியார் இதுல போய் பார்த்தோம்னா பார்க்கிங் ஏரியா நிக்க வைக்கிறதுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. இந்த மல்டி இந்த ஸ்டார் மினி தியேட்டர் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு தொலைதூர நோக்கம் இல்லாம ஒருங்கிணைந்த பேருந்தோன்னு 40 வருஷமா பேசிட்டே இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும், சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்குமே தெரியாம இல்ல. இதை சேவை சங்கங்கள்ல இருந்து நாங்க பல முறை சொல்லி இருக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்க, அதுக்கு ஸ்கூல் மாத்தினாங்க. தமிழ்நாடு இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் 8:30 வைங்க, ஆபீஸ் எல்லாம் 10 மணிக்கு வைங்க அப்படின்னு மாத்தினாங்க. நம்ம ஒரு பிரச்சனை ஒரு சரியான கட்டமைப்பே இல்லாம கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி நீ 8 மணிக்கு போ, நான் 10 மணிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா இன்னும் 10 வருஷத்துல எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துல வரும்போது என் பிள்ளை வரும்போது இந்த இடம் நிச்சயமா பத்தாது. அதனால இது தெளிவான திட்டங்கள் இல்லாம இது ஆக்கிரமிப்பு நிச்சயமா நான் பாத்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில. கிட்டத்தட்ட இங்க திருச்சியில கிட்டத்தட்ட 40 குளங்கள் காணாமே போயிருக்கு. இந்த இடம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த குளங்கள்லாம் பார்க்கிங் ஏரியாவுக்கு அருமையா பயன்படுத்தலாம். ஏன்னா நாங்க நிறைய ஆய்வு பண்ணிருக்கிறோம். இங்க திருச்சியில ஒவ்வொரு பகுதியிலுமே அரசுக்கு அது எப்படி ஹெச்ஆர்என்சில இருந்து எப்படி காணாம போகுது, எவ்வளவு அங்க ஆக்கிரமிப்பு வந்திருக்கு, எவ்வளவு குடிசைகள் முளைத்திருக்கு, இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா இல்ல அங்கே உள்ள மாநகர உறுப்பினருக்கு தெரியாதாங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கு. இதை கண்டெடுத்து அதற்கு நிறுத்தமிடம் வச்சிருந்தா நிச்சயமாக திருச்சியில நெருக்கடி குறையும். தற்சமயம் ஜி கார்னர்ல இவங்க தற்காலிக பேருந்து நிலையம் வைத்து இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அதாவது இவங்க தற்காலிகமான பேருந்து நிலையம் அமைத்தா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதற்கு முன்பாக இந்த பார்க்கிங் ஏரியா என்று சொல்லப்படும் அந்த மாநகர சொந்தமான இடங்கள்ல வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை உரிய முறையில் கண்காணித்தாலே நமக்கு போக்குவரத்து நெரிசல் மிக அளவு நிறைய குறையும் சொல்றாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால். திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது 3 இடங்களில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசலும் தற்பொழுது காணப்படுகிறது. திருச்சி மாநகரை பொறுத்தவரைக்கும் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் அமைப்பதற்கான செயல் திட்டத்திற்கான பணிகள் என்பது மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பண்டிகை காலம் நெருங்குவதால் இன்னும் அதிக அளவிலான பேருந்துகள், கனரக வாகனங்கள் திருச்சியை கடந்து செல்லக்கூடிய நிலை இருப்பதனால் அது நிரந்தர பேருந்து நிலையம் அமைப்பதற்கு முன்னதாகவே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது திருச்சி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் ஏற்கனவே மிக குறுகிய நிலையில் இருக்கிறது. அங்கே நிறுத்தக்கூடிய வாகனங்களை மிக சரியாக கண்காணித்து ஒழுங்குபடுத்தினாலே பாதி அளவிலான போக்குவரத்து நெரிசல் குறையும். மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் இந்த போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை தண்டிக்கவும் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த திருச்சி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் நமது செய்தியரங்கில் சேலம் செய்தியரங்கில் பங்கேற்ற திரு ராஜன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.